காவேரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டிய மன்னர் கோபுர கலசத்திலே யார் கொடி பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என செய்தி கேட்டு தனல்வியில் மெழுகானால் தமிழகத்து கிளியுறுத்தி. அனல் போலும் கண்ணுடன் அயலூர் சென்றிட்ட கணவனும் வந்துட்டான். புனல் போலும் விழியால் அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பா, முல்லை சூழின் நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிளிசல் வந்தது போலென்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அணைப்பட்ட கண்ணீர் உடைத்தது அத்தான் என்றான். அவன் குகை விட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகை விட்டு குமுறும் எரிமலையென, பகை வெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு நூர்தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழுக்கம் செய்து நடந்திடுக கண்ணா என்றாள். திரும்பி வருவேனோ மாட்டேனோ, எதற்கும் இப்போதே திரும்பு, ஒரு முத்தம் என்றான். கொடுத்தான், பின்பு தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் போர் என முரசொலி முழங்கிற்று. பார் பார் அந்த பைங்கிளியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பாரென்று பட்டாளத்து தோழரெல்லாம் வேந்தொரித்தார். அந்த கட்டாணி முத்தாலும் கண்ணாலை சிரித்திட்டாள். தன் அத்தானுக்கு அடுக்கடுக்காய் கூவியும் வெற்றிகளை கேட்டுவிட்டு. கோட்டைகள் விடுபட்டன, பகைவரின் குதிரை கால்கள் உடைப்பட்டன, வேலுப்படு முறிப்பட்டது, வேட்கள் பொடிப்பட்டன. எம் கொற்றவன் படை கொட்டும் பேரிசை கோடையிடி என கேக்குது கேக்குது என குதித்திட்டால், புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதர் வந்தனர், வாழ்த்துக்கள் தந்தனர். வீட்டோரத்து தோழிகளெல்லாம் வந்தனர், வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ எலவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண் பாவாய், கண்ணல்ல கலங்காதே, கலைச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடைதனில் வாழ்வில் ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பில் வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கூவி அழுதாள். கொத்தான மலர் அந்த குடும்பம், அதை கொத்தாமல் கொத்தி அந்த கொடுஞ்சாவை பழித்தால் இகழ் துரைத்தாள். இனி என்ன மிச்சமென்றும் கனியழகி போனதென்றும் கதறி அழுதாள். பனி வெல்லும் வழிகாட்டி பனை வெல்லும் மொழி உரைத்து பள்ளியரை கவிப்பாடிய நாளெல்லாம் இனி மந்தானோ, இனி இது தூங்காத கந்தானோ என அழுதாள். தன் அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தில் வீழ்ந்து கிடந்த அவள் காதில் வெற்றி முழக்கத்தால் பகைவற்படை கொட்டும் முரசு பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நம் குடி, முழுவதுமே பட்டொழிந்து போகட்டுமே என எழுந்தாள். மட்டிலா புகழ் கொண்ட இந்த நாட்டுக்கே இன்றி வீட்டுக்கே வாழ்வேன் என்றாள். வட்டியினால் நாளி பார்க்கும் விதம் கொண்ட தமிழகத்து மாதரசி. தொட்டிலில் தான் இட்டு வளர்த்த தூய புதல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான். அழகுமிகு மலையில எழில்மிகு அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரா என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தனர் என்றான். மானம் மானம் அழியாத மானம் மகனே, அதை பெற நீயும் வருகை என்றாள். வந்துவிட்டான் குலக்குழந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். பகைவர் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதித்த மரமாக போனதடா தம்பி. பரவாயில்லை, களம் சென்றார் மான்றார், ஆனால் இந்த நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என பெயர் கொண்டார். மகனே, நீனும் உன் தோளில் பலம் உள்ளவரை பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு.
உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர்மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்தக்கவி படிந்த வாள் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருடந்த காட்சி தன்னை வாழ்த்தி பாடாதோர் இந்த பூவுலகில் உண்டோ திருமகளே, இந்த பூவுலகில் உண்டோ திருமகளே, இந்த பூவுலகில் உண்டோ திருமகளே.